உயர்தரமான சிறப்பான ஒரு மாதமாகிய இந்த ஷஅபானுடைய மாதத்துல நாம் அனைவர்களும் இருக்கிறோம். இந்த மாதத்தை நாயக மன்னவர்கள் சொல்லும் போது ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம் என்று சொல்லிருக்கிறார்கள். இந்த மாதத்தை நாயக மன்னவர்கள் எப்போது தன்னுடன் சேர்த்தார்களோ அப்போதே இந்த மாதம் சிறப்பு பெற்றதாக மாறிவிட்டது. மாதங்களின் எண்ணிக்கை 12. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12. இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை சங்கையானதாக சிறப்புக்குரியதாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெளிவாக காட்டுது. இந்த மாதங்கள், இந்த 4 மாதங்களும் சங்கையானதுதான். ஆனால் எதனால் சங்கையானது என்று தஃப்சீருடைய உலமாக்கள் அந்த அகமியத்தை விளக்கமாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஷஅபான் அந்த 4 மாதங்களுக்குள் உட்பட்டது அல்ல. ஆனால் இந்த ஷஅபான் சிறப்பு பெற்றது. அல்லாஹ் சொல்கின்ற அந்த 4 மாதங்கள் சங்கையானது காரணம் வேறு, இந்த ஷஅபான் சிறப்பு பெற்ற காரணம் வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க இந்த மாசத்தை தன்னோடு சேர்க்க பல காரணங்கள் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு பின்னணியாக தஃப்சீருடைய உலமாக்கள், முஹத்திஸூன்கள், இமாமார்கள், நாதாக்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். ஏன் நாயக மன்னவங்க சேர்த்தாங்க, ஏன் சேர்த்தாங்க தெரியுமா? முதலாவது, நாயகத்துடைய பெரும் கொண்ட ஒரு ஆசையாக இருந்துச்சு, இந்த கஅபா கிபிலாவாக மாறிவிடணுமே, இந்த கஅபா கிபிலாவாக மாறிவிடாதா என்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த நேரத்தில் பைத்துல் முகத்திஸ் கிபிலாவாக இருக்கும் நிலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க தொழுவிக்கும் போதெல்லாம் அவர்களுடைய பார்வை இந்த வானத்துக்கு மேல் உயர்த்தாத நாளே கிடையாது. அவ்வளோக்கும் ஆசைப்பட்டார்கள். இவ்வளோ சோதனையா இருக்கும் போது, நாயக மன்னவங்க கவலையாக பிரச்சனையா சிக்கலா இருக்கும் போது ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கை கொடுத்தவன். இந்த விஷயத்தை நாயக மன்னவங்க ஆசைப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் நிறைவேற்றாமல் இருப்பானா? பைத்துல் முகத்திஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தொழுந்து கொண்டிருக்கும் வேளையில அல்லாஹ்ட கட்டளை இறங்குது, நாயகமே கஅபாவை கிபிலாவாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று. இந்த கஅபா கிபிலாவாகிய மாசம் இந்த ஷஅபானுடைய மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. அடுத்தது ஸலவாத், மாண்பு மிகும் பெரும் கொண்ட ஷிஃபா கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. இதனுடைய சிறப்ப மகத்துவத்தை உலமாக்கள் நமக்கு சொல்லிருக்கிறார்கள். இதனுடைய விஷயத்தை நாம் அனைவர்களும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் நானும் மலாயிகாமார்களும் கண்மணி நாயகத்தின் பெயரில் ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவங்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்க கண்மணி நாயகத்தின் பெயரில் ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எந்த இடத்திலாவது சரி, நானும் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்க, நானும் நோன்பு நோட்கிறேன் நீங்களும் நோன்பு நோருங்க, நானும் ஹஜ் செய்கிறேன் நீங்களும் ஹஜ் செய்யுங்க என்று ஹதீஸிலாவது குர்ஆன்லயாவது வந்திருக்குதா? இல்ல. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுறான், நான் ஸலவாத் சொல்லுகிறேன், மலாயிகாமார்களும் ஸலவாத் சொல்லுகிறார்கள், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள். இந்த ஸலவாத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், கண்மணி நாயகத்தை சிறப்பாக்குறான், கண்மணி நாயகத்துடைய கண்ணியத்தை உயர்த்துறான். இந்த வசனம் கூட இறங்கிய மாசம் இந்த ஷஅபானுடைய மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. அடுத்தது, இந்த மாதம் நம்முடைய அமட்கள் எல்லாம் ரப்ப இடத்தில் எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்குது. நாம் செய்த அமட்களுக்கெல்லாம்
கூலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு மாசமாக இருந்து கொண்டிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொன்னாங்க, நான் நோம்பாளியா இருக்கும் வேளையில, நான் நோம்பு நோட்டு இருக்கும் வேளையில என்னுடைய அமட்கள் எல்லாம் என்னுடைய ரப்பு இடத்தில் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்றதற்காக நாயக மன்னவங்க இந்த மாதத்தில நோம்பு நோட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நாளை மறுமையில நமக்கு ஷஃபாஅத் செய்வாங்களே, இந்த ஷஃபாஅத் உறுதியாக்கப்பட்ட மாசம், தமாமு ஷஃபாஅத் உறுதி செய்யப்பட்ட மாசம் இந்த ஷாபானுடைய மாதமாகத்தான் அமைந்திருக்குது. அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த மாதத்தை இறை வழிபாடுகளை, சாலிஹான அமட்களை பயிற்சி பெறக்கூடிய மாதமாக இந்த மாசத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். யார் இந்த மாசத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறாரோ, அவருக்கு பயிற்சி உள்ளதாக அவர் ஆக்கிக் கொள்றாரோ, அமட்கள் எல்லாம் வரக்கூடிய ரமலானுடைய மாசத்துல அமட்களை செய்வதற்கு அவருக்கு இலேசாக ஆகிவிடும். கண்ணியத்துக்குரியோர்களே, இந்த மாசத்துல நாம் அமட்களை செஞ்சு கொள்ளணும். முதலாவது, நம்முடைய கல்வெல்லாம் அழுக்காகி விட்டது, துருப்பிடித்து விட்டது. நயவஞ்சக தன்மைகளும் பொய்யான தன்மைகளும் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யோன்ற என்ற தன்மையும் பொறாமை கொள்ளக்கூடிய தன்மை எல்லாம் நிறைந்து விட்டது. இந்த கல்வியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நாம் முதலாவதாக சுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய நீயத்தை அழகுபடுத்திக் கொள்ளணும். அடுத்தது, ஃபர்லான தொழுகைகளை நேரம் காலத்தோடு தொழுந்துக்கோங்க. சுன்னத்தான வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை நெருக்கக்கூடிய நிறைய அமட்கள் இருக்குது, அதை செய்து ரப்புடைய நெருக்கத்தை பெற்றுக்கோங்க. அடுத்தது தஸ்பீகளை விட்டுவிட வேண்டாம். நிறைய துஆக்கள் உள்ளது, இந்த துஆக்களை ரப்பு இடத்துல தஸ்பீஹ் செய்யுங்க. அடுத்தது, சதகா தான தர்மங்களை செய்து கொள்ளுங்க. என்றளவு நல்ல அமட்களை செய்து உள்ளதா இந்த மாதத்தை ஆக்கி கொள்ளுங்க. அடுத்தது, விட்டுவிட வேணாம் இந்த துஆவை, எப்போதும் இந்த துஆவை விட்டுவிட வேணாம். கையேந்து கேளுங்க, உட கவலை ரப்பு இடத்துல சொல்லுங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான, ரப்பே ரஹ்மானே நீ ரஜபிலையும் ஷஅபான்ல பரக்கத் செய். வபல்லிக்னா ரமலானுடைய மாதத்தை எத்தக்கூடியதாக எம்மை ஆக்கிடுவாயாக என்று கையேந்து கேளுங்க. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய அடியானாகிய எனக்கு நீ நலவை காட்டு, எனக்கு நலவை தா, நலவான வாயில் என்னை பயணிக்க செய், மோசமான கெடுதி விட்டும் என்னை தூரமாக்கிடு ரப்பே ரஹ்மானே என்று கையேந்தி கேளுங்க. யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தை தா. யா அல்லாஹ், அதுக்கு தகுதி உள்ளதா என்ற செயலையும் சொல்லையும் யா அல்லாஹ் நீ மாற்றி வச்சிடுவாயாக. இறைவா, நேர்வழியும் தக்குவாவையும் யா அல்லாஹ் எனக்கு தா. ஹிதாயத்தான வழியிலே பயணிக்க கூடியதாக என்னை மாற்றி அருள் புரிவாயாக என்று இரு கைகளையும் உயர்த்தி கேளுங்க. அல்லாஹ் துஆக்களை கபூலாக்காமல் இருக்க மாட்டான். கட்டாயமாக உங்களுடைய துஆக்களுக்கு பதில் அளித்தே தீருவான். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.